காலமுறை ஊதியத்தின் கீழ் அவர்கள் பணியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதோடு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. எல்லாம் நீங்க ஒரே இடத்துல வேலை செஞ்சீங்க. ராஜீவ்காந்தியில வேலை செய்யும் போதோ ஸ்டான்லியில வேலை செய்யும் போதோ இங்க இருக்கிற 10 பேர் அங்க இருந்திருப்பீங்க. இங்க வர முடியாத ஒரு 10 பேர் அங்க இருந்திருப்பீங்க. இப்போ ஒவ்வொருத்தருமா தனித்தனி இடங்களுக்கு போயிருப்பீங்க. அப்ப நீங்க நிறைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி உட்கார்ந்து பேசியிருப்பீங்க, பணி கணக்குல சிந்திச்சிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. அப்ப நமக்குலாம் ஃபியூச்சர் வந்து தமிழ்நாடு ஃபியூச்சர் நமக்கு கொடுப்பாங்களா, நமக்கு எதிர்காலம் நல்லா இருக்குமா, இந்த மாதிரிலாம் நிறைய சிந்திச்சிருப்பீங்க. அந்த வகையில தான் ஒரு 977 பேருக்கு போன பிப்ரவரி 10ஆம் தேதி வேலை கொடுத்துச்சு. இப்ப நாளை ஒரு மகிழ்ச்சியான செய்தி அறிவிக்கிறேன். அந்த 977ல 864 தான் வேகன்சி, மீதி அரைசிக்கு வேகன்சிங்கிற மாதிரி 977 பேர் கொடுத்தோம். அதில் தான் இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. உங்களோட இருந்த இன்னும் ஒரு 713 பேருக்கு நாளை பணியாளர்களை தரவிருக்கிறோம். உங்களோட பணியாற்றியவர்கள் நான் அன்னைக்கே அந்த 977 பேர் கொடுக்கும்போது சொன்னேன், படிப்படியா காலி பணியிடங்கள் உருவாக எல்லோருக்குமே இந்த ஒட்டுமொத்தமாக ஒப்பந்த செவிலியர்களில் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில் வேலை இல்லை என்கின்ற அந்த நிலை வருகிற வரை காலி பணியிடங்களில் நீங்கள் அமர்த்தப்படுவீர்கள் என்று சொன்னேன். அந்த வகையில் நாளை ஒரு 713 பேர் இந்த பணியில் நாளை அமர்த்தப்படுகிறார்கள். நாளை காலை 10 மணிக்கு அமர்த்தப்படுகிறார்கள். ஆக மொத்தத்தில் பெருந்தோட்ட காலத்தில் நியமனம் செய்யப்பட்ட தற்காலிக ஒப்பந்த செவிலியர்கள் 3184 பேர். அதுல பிப்ரவரி 10ஆம் தேதி பணியாளர்கள் பெற்றவர்கள் 977 பேர். நாளை காலை 713 பேர். ஆக மொத்தம் 1494 பேர். அந்த 3164 பேர் அரசு பணிக்கு மீண்டும் திரும்புகிறீர்கள். இதில் ஒரு ஏற்கனவே சொன்ன செய்திதான். இது போக மீதி இருக்கிறவங்களும் கூட டிஸ்ட்ரிக்ட் அசோசியேட்டில வேலைக்கு போயிருந்தாலும் அது தற்காலிகம் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். எம்ஆர்பிக்குள்ள வந்துட்டோம்னா 100% நாளைக்கு நமக்கு காலமுறை ஊதியத்துல நமக்கு இடம் கிடைச்சிருக்கிற நம்பிக்கை இருக்கும். அதனால நான் அவங்களுக்கு கூட சொல்லியிருக்கிறேன், காத்து கொண்டிருங்கள். வாய்ப்பு வரும்போது நீங்களும் விண்ணப்பியுங்கள். உங்களுக்கும் இந்த அரசு வேலை கதவு திறந்திருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்காக இப்பவே வேலையை விட்டுட்டு வந்துடாதீங்க. உங்களுக்கு எப்ப காலி பணியிடங்கள் இருக்கிறது என்று அறியப்படுமோ அப்ப தானாவே நீங்க அந்த லிஸ்ட்ல வந்து உங்களை விண்ணப்பித்து சேர்ந்து கொள்ளலாம். எனவே நாளை காலை ஒரு 1196 செவிலியர்களுக்கு 2015 எம்ஆர்பியின் மூலம் வந்தவர்களுக்கு 483 பேருக்கு காலமுறை ஊதியத்தில் பணி நியமனமும், 2019க்கு பிறகு பெருந்தொற்று காலத்தில் நியமனம் செய்யப்பட்ட தற்காலிக செவிலியர்கள் 713 பேருக்கும் நாளை காலை பணியாளர்கள் வழங்கப்பட இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு இப்ப கவுன்சிலிங் நடந்துருக்கு. இன்னைக்கும் நேரத்துக்கும் கவுன்சிலிங் நடந்துருக்கு. வந்து உட்கார்ந்த தோழர் சொன்னாரு, கவுன்சிலிங் நல்லா சிறப்பா போகுதுன்னு. அதெல்லாம் ரொம்ப சிறப்பா தான் போகுது. கவுன்சிலிங் நடத்தி உங்களுக்கு அதை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நான் அந்த பணியாளர்கள் தரும்போதே உங்க கையில ஒரு வேண்டுகோளும் எடுத்தேன். எந்த சூழ்நிலையிலும் 1 வருஷத்துக்கு நீங்க டிரான்ஸ்பர் கேட்காதீங்க. இப்ப நீங்களா விரும்புற இடத்துக்கு வாங்கி 1 வருஷம் டிரான்ஸ்பர் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் நீங்க சந்தோஷமா இதே மாதிரிதான் கை தட்டி கேட்க மாட்டோம்னு சொன்னீங்க. ஆனா இப்பவும் பாக்குறேன், காலையில ஒரு 100 பேர் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி டிரான்ஸ்பர் கேட்டு. அதெல்லாம் கொஞ்சம் சங்கடம். ஏன்னா நிர்வாகம் நடத்துறதுல சிக்கல் இருக்கு. கவுன்சிலிங் நடத்துறது உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போறதுதான். அதை விட்டுட்டு திரும்ப போய் நீங்க அலைய வேணாம்ங்கிறதா தான் சிபாரிசை ஏற்றுக்கிறது இல்லை, வந்து நான் ஊக்கப்படுத்துறது இல்லை. இந்த துறைக்கு பொறுப்பேற்ற உடனே வாசல் எல்லாம் போட வச்சுட்டேன். டிரான்ஸ்பருக்காக யாரும் வந்து எங்க ஆபீஸ்க்கு வராதீங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அலுவலர்களுக்கு ஹெச்ஓடிஸ்களை சொல்லி டிரான்ஸ்பர் கேட்டு இங்க வந்தாங்கன்னா லீவ் போட்டு வருவாங்க. குடும்ப சூழல் வரக்கூடாதுன்னு இல்லை, ஆனாலும் அது மாதிரி வர்றதால என்ன ஆகும்னா வேலை பாதிக்குது. ஒரு முக்கியமான துறை மருத்துவத்துறை இருக்குது. 4 பேர் 5 பேர் ஒன்னா சேர்ந்து கன்னியாகுமரியில இருந்து கிளம்பி வரப்ப அந்த ஆஸ்பத்திரியில யார் வேலை பார்ப்பாங்க? லீவும் கூட போட்டுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய அமைச்சரை பார்க்க போறோம்னு சொல்லி 10 பேரை கிளம்பி வந்துருவாங்க. இந்த மாதிரியான சூழலை தவிர்க்க